ஒரு தலைநகரம் தான் உறையூர்னு சொல்றான். அந்த உறையூர் நாச்சியாருக்கு ரங்கனுக்கு என்ன என்ன வைபவங்கள் உண்டோ அவை அத்தனையும் அந்த நாச்சியாருக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான் தர்மபிரம்மா. இன்றைக்கும் அங்க தெப்போத்சவம், அதே மாதிரியாக மாசோத்சவங்கள், வைபவங்கள் எல்லாம் கமலவல்லி தாயாருக்கு தன்னுடைய ரங்கநாதன் வைபவங்கள் அத்தனையும் ஏற்படுத்தி கொடுத்தவன் தர்மவர்மா என்கிற மகாராஜா. அந்த மாதிரியாக இருக்கிறச்சே நாரதர் சொல்றார், பிரம்மதேகம் இதம் க்ஷேத்திரம் விமானம் சிர உச்சியதே பாஹு உபய காவேரியாக அஷ்டதீர்த்தான் அத அங்கிரயः முகம் ஸ்தம்பத்வயம் சாட்சாத் ஹிருதயம் சந்திரபுஷ்கரம் என்று இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரமே ரங்கநாதனுடைய மிகப்பெரிய திருமேனி என ஆழ்வார் சொல்றார் இல்லையா, நீண்ட பெரியவாய கண்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ கண் என்பது நீளமாக இருக்கும் பொழுது அவருடைய தலைக்கு தகுந்த மாதிரி தானே கண் இருக்கோங்க. அப்போ சிரசு என்பதும் மிகப்பெரிய நீண்டதாக இருக்க வேண்டும். மீதி ஒன்ன பத்தி சொல்லலையே அப்படின்னாக்க, ஒத்தனுக்கு சரீரம் சின்னதா இருந்து கண்ணு மாத்திரம் பெருசா இருந்தா எப்படி இருக்கும்? அவனுக்கு பார்க்கறதுக்கு சுந்தரம் இருக்காது. ஆனால் நம்பெருமாள் பெரிய பெருமாளுக்கு நீண்ட பெரியவாய கண்கள் என்று சொல்றதுனால அந்த கண் எவ்வளவு நீளமோ அதற்கு தகுந்ததான உடல் அமைப்பு, சரீரத்தினுடைய அமைப்பு இருக்கும் பொழுது அங்கே அவருடைய சிரசு கிரீட்டம் என்பது நீண்டு இருக்கிறது, கைகள் நீண்டு இருக்கு, திருத்தொடைகள் நீண்டு இருக்கு, திருவடிகளும் நீண்ட திருவடிதான். நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்று சொல்லத்தினால சமஸ்த விதமான அங்கங்களும் பெரியவைதான். அதனாலதான் இந்த எம்பெருமானுக்கு பெரிய பெருமாள் என்று பெரிய ஏற்பட்டது. இங்கு நடக்கக்கூடிய உற்சவங்கள் எல்லாம் பெரியவைகள், வாசிக்கக்கூடிய வாத்தியம் பெரிய திருவரசு, அடுத்ததாக முரசு என்பதும் பெரிய வாத்தியம்தான். இங்கே திருப்பாவாடை உற்சவம் என்பதும் பெரிய திருப்பாவாடை என்பதான உற்சவம் தான். ஆக எல்லாமே பெருசுதான் இது. அப்போ இதைத்தான் சொல்றார், இந்த க்ஷேத்திரமே அந்த ஸ்ரீரங்கம் என்கிறதான எம்பெருமானுடைய பிரம்ம தேகம் இதம் க்ஷேத்திரம், அதில் இருக்கக்கூடிய விமானம் சிரச பாகமாக ஆகியுள்ளது. அவருடைய திருக்கைகள், ரெண்டு பக்கத்து கை இருக்கு இல்லையா, அந்த இரண்டும் இரண்டு காவேரிகளாக வடதிருக்காவேரி தென்திருக்காவேரியாக இருக்கின்றன. அதில் உள்ள விரல்கள் எல்லாம் 8 விரல்கள் எல்லாம் அஷ்ட தீர்த்தங்களாக இருக்கின்றன. முகம் திருமுக மண்டலம் இருக்கு இல்லையா, அதுதான் திருமண தூண் என்பதான பாவிக்கப்படுகிறது. சாட்சாத் ஹிருதயம் சந்திரபுஷ்கரணி, அவருடைய ஹிருதய பாகம் சந்திரபுஷ்கரணியாக பாவிக்கப்படுகிறது. ரோச்சியதே முனிபிஹி பிராணா ரங்கம் இது அக்ஷரத்வயம். அதில் பிராணன் எது அப்படின்னு கேட்டால், அங்கு உள்ளவர்கள் எல்லாம் அனுதினமும் என்ன சொல்லிட்டு பிரதட்சணம் பண்றாளாம்? ரங்கம் 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 என்றே சொல்லிக் கொண்டு இவர்கள் பிரதட்சணம் பண்ணிண்டு வரத்தினாலேயும் அதுதான் அவருக்கு மூச்சு காத்தாக இருக்கிறது என்று சொல்றாங்க. ரங்கம் இது அக்ஷரத்வயம் யதா நாகவத் அந்யானி பிரதானி பிரவிசந்தி யத ரங்க வித்யைக தேசஸ்து ததா ஆனந்த சதுஷ்டயம். இங்கே ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத் என்று வேதம் சொன்ன மாதிரியாக ஆனந்தம் என்பது 4 விதமாக இங்கே பாவிக்கப்படுகிறது சொல்றார். மர்த்தியானந்தம், சுரானந்தம், பிரம்மானந்தம், சத்யானந்தம்
என்று 4 விதமான ஆனந்தங்கள் இங்கே துவாரங்களாக இருந்து நமக்கெல்லாம் வழிவிட்டு நம்மை ரங்கநாதனை சேவிக்க செய்கின்றன சொல்றார். அப்போ பிரஹ்லாதோ நாரதோ வியாசஹா புண்டரீக பராசரஹா அர்ஜுனாஹ பலி ருக்மாங்கௌ வசிஷ்ட சுக சௌனகௌ அம்பரீஷ சாந்தனவோ தால்பியோ த்ருவ விபீஷணௌ ஏதே சான்யோ மகாத்மானஹ பகவத் தத்துவனிஷ்டிதாக. இவாளால்தான் இங்கே இந்த பிராணன் சொன்னோம் இல்லையா, இந்த பிராணன் என்பது ரங்கம் இது அக்ஷரத்வயம்னு சொன்னாருங்க. இந்த ரங்கம் என்கிற அக்ஷரத்தை நாமெல்லாம் ஒரு நாள் கூட சொன்னதா தெரியல. இல்லாத அக்கப்பூர்லாம் பேசிட்டு உட்காண்டிருக்கவே ஒழிய அதுவும் இந்த பிரதட்சிணத்துல பண்றவா பண்ணது, இந்த நயல்ல நிற்கிறவா உள்ளூர்காரா இவர்களோட சேர்ந்துட்டு நாம பிரதட்சிணத்துக்கு போனோம்னா அடாடாடாடாடாடா ரங்கநாதனை தவிர மீது எல்லா விஷயமும் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ரங்கம் என்கிற பிராணன் யாரு மூலமாக நமக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னாக்க, இங்கே இந்த மகர்ஷிகள்லாம் உட்கார்ந்துண்டு ஒவ்வொரு இடத்திலேயும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் ஆழ்வார் சொல்றார், தவம் செய்து நான்முகனே பெற்றான். அவன் எவ்வளவு பெரிய தபஸ் பண்ணினான், அதன் மூலமா அவனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டது, இதெல்லாம் அங்கங்க சொல்ற. அப்ப இதை யார் யார் தபஸ் பண்ணிண்டு ரங்கம் ரங்கம் என்கிற அக்ஷரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கார்கள் சொன்னாக்க, பிரஹ்லாதன், நாரதன், வியாச பகவான், புண்டரீகன் என்கிற மகாமுனி, பராசர முனி, அர்ஜுனன், பலி, உக்மாங்கதன், வசிஷ்டர், சுகர், சௌனகர், அம்பரீஷன், சாந்தனவன், தால்பியர், த்ருவன், விபீஷணன், ஏதேச்ச அந்நிய மகாத்மானா, இவர்களை தவிர இன்னும் பற்பல மகாத்மாக்கள் இங்கே உட்கார்ந்துண்டு ரங்கம் ரங்கம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதனால்தான் இன்றைய தினமும் இந்த தேசமானது பொலிவுடன் இருக்கின்றது. எத்தனையோ சங்கடங்கள் இங்கு ஏற்பட்டிருக்கு. இந்த சரித்திரங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அதுவும் இந்த ரங்கநாதன் வெளியூர் கிளம்பி போய் இந்த தேசமே ஒரு மிகப்பெரிய மிளேச்ச தேசமாகவே மாறிடுது. எவ்வளவு வருஷம், 45 வருஷம்னு சொல்றா, ஒருத்தர் 65 வருஷம்னு சொல்றா, ஒருத்தர் 14 வருஷம்னு சொல்றா. அது எவ்வளவு நாளா இருந்தாலும் இங்கே ரங்கநாதன் ஊரை விட்டு கிளம்பி வெளியூர்களுக்கு சென்று விட்டார். தண்ட யாத்திரைன்னு பேரு. அந்த மாதிரி காலங்களை எல்லாம் தாண்டி இதுல ஒவ்வொரு காலத்திலேயும் இந்த க்ஷேத்திரத்தினுடைய ஒரு வைபவத்தை பார்த்தோம்னு சொன்னா, யாரோ ஒருத்தர் வந்து அதை திரும்பி புனருத்தாரணம் பண்ணியிருக்கான். அதுதான் மிகப்பெரிய விசேஷம். இந்த அனந்த சையா என்பது என்னைக்கோ யுக யுகாந்தரங்களுக்கு முன்னாடியே வந்துடுத்து. அதுல ரங்கநாதன் எழுந்தருள பண்ணப்பட்டு விட்டான் விபீஷணன் மூலமாக. அதற்கு அப்புறம் தர்மவர்மாவானவர் இதையெல்லாம் திருவாராதனாதிகள் நல்ல விதமாக செய்து வந்தார். அதற்கும் அடுத்ததாக அது ஒரு காலகட்டத்தில் நின்று போய்விட பற்பல மகாராஜாக்கள், திருமல நாயக்கன் முதல் சேர சோழ பாண்டிய மகாராஜாக்கள் எல்லாம் தன்னுடைய பொன்னும் பொருளையும் ஆபரணத்தையும் கொடுத்து இதை உத்தரிப்பித்திருக்கார்கள். அதற்கும் அடுத்ததாக பற்பல மகனீயர்கள் இருக்கிறச்சே திருமங்கையாழ்வார் மூலமாக பற்பல கைங்கரியங்கள் இங்கே நடைபெற்று இருக்கின்றது. அதுவும் நின்று போகக்கூடிய காலத்துல, எம்பெருமானார் காலத்துல இது திருவரங்கன் செல்வமுத்தும் திருத்தி வைத்தான் வாழியே என்று எம்பெருமானார் ராமானுஜர் காலத்துல அது அமுங்கி போன உற்சவங்களை எல்லாம் மீண்டும் அவர் புனருத்தாரணம் செய்திருக்கார். அதற்கும் அடுத்ததாக பார்க்கிறச்சே நம்பிள்ளை நஞ்சியர் வேதாந்தாச்சாரியன் போன்றவர்கள் காலத்துல இது அமுங்கி போக திரும்பி மீண்டும் அது
நல்ல விதமாக உத்தாரணம் செய்யப்பட்டிருக்கு. அதையெல்லாம் காட்டிலும் இந்த தண்ட யாத்திரை முடிஞ்சு கோபண்ண உடையார் மூலமாக இங்கே வந்ததும் சுவாமி மணவாள மாமுனிகள் மூலமாக இந்த கைங்கரியங்கள் இன்று வரை நடந்துருக்குன்னு சொன்னா அது மணவாள மாமுனிகளுடைய மிகப்பெரிய தபஸ். அது அந்த யோகம்தான் இன்றைக்கும் இங்கே ரங்கநாதனை நல்ல விதமான உற்சவங்களை எல்லாம் இப்ப பார்த்தாலே நமக்கு ஒரு 10 பேர் தான் இருக்கா, மனுஷால் குறைஞ்சு போச்சுன்னு அவளே சொல்றான். அந்த மனுஷியால் குறைஞ்சு போகக்கூடிய காலத்திலேயே இவ்வளவு வைபவமாக ஒரு உற்சவங்கள் நடக்கிறதுன்னு சொன்னாக்க, அதிலேயும் பஞ்சபர்வ உற்சவம், அதாவது ஏகாதசி, அமாவாசை, மாசப்பரப்பு போன்ற உற்சவங்களுக்கு நம்பெருமாள் வெளியில வரும் பொழுது அவருடைய பட்டாள் பண்ற கைங்கரிய ஒரு ஊற்றம் என்பதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்பவே இப்படி இருக்குன்னு சொன்னா அந்த மணவாள மாமுனிகள் காலத்தில் எப்படி இருந்திருக்கும், குருவாச்சாரியர் காலத்தில் எப்படி இருந்திருக்கும், ராமானுஜர் காலத்தில் எப்படி இருந்திருக்கும், திருமங்கையாழ்வார் காலத்தில் எப்படி இருந்திருக்கும் என்று இதற்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், பிரஹ்லாதோ நாரதோ வியாசஹ புண்டரீக பராசரஹ அர்ஜுனோ பலிருக்மாங்கோ வசிஷ்ட சுகசௌனகோ அம்பரீஷ சாந்தனவோ தால்பியோ த்ருவ விபீஷணோ ஏதே சான்யே மகாத்மானஹ பகவத் தத்துவ நிஷ்டிதாக. பகவத் தத்துவத்தை உணர்ந்த இந்த மகான்கள் இங்கே அனுதினமும் அமர்ந்தபடி ரங்கம் ரங்கம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதாலேயும் ரங்க வித்யையை இவர்கள் வாசித்துக் கொண்டே இருப்பதனாலேயும் தான் இந்த ரங்கக்ஷேத்திரமானது பற்பல சிதைகளுக்கு பிறகும் பொலிவுற்று நமக்கு சேவை சாதிக்கிறார் என்று இந்த இடத்துல பிரம்மாண்ட புராணத்தினுடைய ஒரு வைபவத்தை, இங்கே ரங்கவித்யா என்பதான ஒரு வைபவத்தை, இந்த ஸ்ரீரங்க மகாத்மியம் என்பது பற்பல புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய சேஷ தர்மம் என்பதான விஷயத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஸ்ரீராமாயணத்திலே ஸ்ரீரங்க வைபவம் இருக்கு. ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம் பாரமேஸ்வர சம்ஹிதையிலே ரங்க வைபவம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பிரம்மாண்ட புராணத்திலேயும் பத்ம புராணத்திலேயும் அக்னி புராணத்திலேயும் இன்னும் பற்பல விஷயங்கள் திவ்ய பிரபந்தங்களிலேயும் கூட பலவிதமான வைபவம் என்பது சொல்லப்பட்டிருக்கு சொல்ற. அதுல இந்த பிரம்மாண்ட புராணத்தினுடைய ஸ்ரீரங்க பிரம்ம வித்யை என்பது இந்த மாதிரியாக சொல்லிக்கொண்டே வரும் பொழுது நாரதன் பிரகல்லாதனுக்கு பத்ம புராணோக்தமான ஒரு சிறிய கதையையும் இங்கே சொல்றாராம். அதித்ய ரங்க வித்யாந்தே படந்தி அத்யாபி சாதரம். முன்னே சொன்னேனே, இவர்களோடு கூட சாட்சாத்து சம்பு முகே ஈரிதாம். இங்கே ஜம்புகேஸ்வரர் என்று சொல்றார் இல்லையா ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனும் அமர்ந்தபடியே இங்க ரங்க வித்யை உட்கார்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறார். ரங்க வித்யை பல பேருக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கார்னு சொல்றார். இது என்ன கதையிலேயே ஒரு புதுக்கதையா இருக்கு அப்படின்னு கேட்டால், அரையருடைய கொண்டாட்டத்துல பார்த்தோம்னு சொன்னாக்க, அன்று நாரதனுக்கு சங்கரன் புகழ்பத்தியால் உரைப்பது கேட்டு பொலிந்து நின்ன பெருமாள் என்று ஒரு கொண்டாட்டம் சொல்லுவார். இங்க அரையர் சுவாமி சொல்லுவார். அன்று சங்கரன் நாரதனுக்கு இந்த இவர் சொன்ன கதைகளை பூரா ஈஸ்வரன் தான் நாரதனுக்கு உபதேசிச்சான். அப்போ அந்த நாரதன் கேட்டுதான் பிரகல்லாதனுக்கு இதை உபதேசிக்கிறார்னு சொல்றார். அந்த மாதிரியா சாட்சாத் சம்பு முகேரிதாம். அப்ப நாரதர் சொல்றார், பிரகல்லாதா, இதெல்லாம் நான் சொன்னேன்னு நினைச்சுக்காத, எனக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் சொன்னார். ஈஸ்வரனுக்கு பிரம்மா சொன்னார். பிரம்மாவிற்கு சாட்சாத் எம்பெருமானே இந்த ஸ்ரீரங்க வைபவத்தை சொல்லியிருக்கார்.
அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றார். அதித்ய ரங்க வித்யாம் தே படந்தி அத்யாபி சாதரம். இப்பொழுது கூட அதை உட்கார்ந்து வாசிச்சுட்டு இருக்காருன்னு சொல்றார். அதுதான் மிகப்பெரியது. தேவதேவோ மகாதேவோ விஸ்வேஷோ ரிஷபத்வயா ரங்க வைபவம் அத்யாபி பார்வத்யாச்சா அனுமோதிதே. அவர் யாருக்கு சொல்லின்றிருக்கார் ஈஸ்வரன் அப்படின்னு கேட்டால், தன்னுடைய நாயகியாக இருக்கக்கூடிய பார்வதி தேவிக்கு இதையெல்லாம் உபதேசிச்சிருக்கார்னு சொல்றார். அப்போ தனக்கு ஏதாவது ஒரு அபூர்வமான விஷயம் கிடைத்ததே ஆகில், முன்னாள்லாம் தன்னுடைய யோகம் கலைந்து பக்கத்துல பார்த்தாள்னாக்க தன்னுடைய நாயகி இருப்பாள், அவளுக்கு இந்த விஷயம் கிடைத்ததுன்னு உபதேசிச்சிருவாராம். அதை எங்கேயாவது சாத்தியமா அப்படின்னு கேட்டால், நம்மாழ்வாரே சொல்றார், தீர்த்தனுக்கத்தபின் மத்தோர் சரணில்லை என்றெண்ணி தீர்த்தனுக்கே தீர்த்த மனத்தனாகி செழுங்குருகூர் சடகோவன் சொன்ன தீர்த்தங்கள் 1000 இவை 10 வல்லார்களை தேவர் வைகள் தீர்த்தங்களே என்று பூஷித்து நல்கி உரைப்பர் தம் தேவியர்க்கேன்னு சொல்ற. அப்போ தம் தேவியர்க்காக இருக்கக்கூடியதான இந்த மகாபாரதத்தை அந்த ஸ்ரீரங்க மகாத்மியம் என்பதான விஷயத்தை இங்கே தன்னுடைய தேவிக்கு சொல்லி வைக்கிறார் அப்படின்னு சொல்றார். ரிஷபத்வயா ரங்க வைபவம் அத்யாபி. தேவதேவோ மகாதேவோ விஸ்வேஷோ ரிஷபத்வயா ரங்க வைபவம் அத்யாபி பார்வத்யாச்சா அனுமோதிதே தீர்த்த அஷ்டகம் ச காவேர்யௌ சந்திரபுஷ்கரணி ததா பிராஹ ஸ்ருங்காணி சத்வாரி விரஜா அத்யாத்ரயோ அங்க்ரயः க்ஷேத்ரம் விமானம் சிரசி சப்தஹஸ்தாஸ்து வீதிகாः யதா பிரம்ம யதா இக்ஷ்வாகு ததா சைவ விபீஷணः என்று பத்ம புராணத்தில ஒரு விஷயத்தை இதே க்ஷேத்திர மகாத்மியத்தை சொல்லும் பொழுது, தீர்த்த அட்டகம், இந்த க்ஷேத்திரத்தை சொல்லி இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் இருக்கு இல்லையா, இவைகளோடு கூட காவேரி சந்திரபுஷ்கரணி போன்றவை எல்லாம் இவைகள் எம்பெருமானை சுற்றி அவனுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன, அவனுக்கு சீதளத்தை ஏற்படுத்துவதற்காக சுத்தி வந்திருக்குன்னு சொல்றார். ஸ்ருங்காணி சத்வாரி, இந்த விமானத்துல 4 விதமான கொம்புகள் போன்ற பாகங்கள் இருக்கு இல்லையா, அவைகள் எல்லாம் 4 வேதங்களாக பாவிக்கப்படுகின்றன. விரஜா ஆத்யாக த்ரயோ அங்க்ரயः, விரஜா நதி, சரயூ நதி, காவேரி நதி போன்றவைகள் எல்லாம் அதிலிருந்து இருக்கக்கூடிய 3 விதமான கிளைகளாக பிரிந்து விரல்கள் போல் காண்பிக்கப்படுகின்றன. க்ஷேத்திரம் விமானம் சிரசி, அந்த க்ஷேத்திரத்திற்கு தலைபாகம் எதுன்னு கேட்டால் இந்த பிரணவாகார விமானம் தான். 7 கைகளாம் இவருக்கு. அக்னி பகவானாக பாவித்தோம்னு சொன்னாக்க, அக்னி பகவானுக்கு 7 நாக்குகள் 7 கைகள் என்று வேதம் சொல்றது. சப்ததே அக்னே சமித சப்த ஜிஹ்வாஹ என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல 7 கைகளோடு கூடிய பிரம்மம், அதுதான் 7 வீதிகளாக இங்கே பாவிக்கப்படுகின்றன சொல்றார். யதா பிரம்மா யதா இக்ஷ்வாகு ததா சைவ விபீஷணः தபோபி த்ரிவிதை தப்த்வா த்ரிதா பத்தேதி கீர்த்தியதே. முன்ன சொன்னோம் இல்லையா, கர்மா மனசா வாச்சா என்பதான தபஸ்களை இந்த மூவர் இங்கே அனுதினமும் செய்து கொண்டு வருகிறார்கள். யாரு? பிரம்மா, இக்ஷ்வாகு, அதே மாதிரி விபீஷணன்.
மூன்று பேரும் சிந்தையினால், சொல்லினால், செய்கையால் ரங்கநாதனுடைய வித்யை இங்கே அனுசந்தித்துக் கொண்டும் அவருக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்து கொண்டும் வருகிறார்கள். தர்மம் பிரக்யாபயன் லோகே மகாதேவோ ஹரஸ்வயம் யஜ்ஞமூர்த்திஹி அனந்தாத்மா ரங்கவித்யா பிரகாசகா. இந்த ரங்கவித்யை யார் ஒருவர் பிரகாசம் செய்கிறார் என்று கேட்டால் சாட்சாத் ஈஸ்வரன் தான் இங்கே பிரகாசிப்பிக்கிறார் சொல்றார். க்ஷீராப்தி மூலகந்தர்த்தா விரஜாமகத் அங்குராஹ சரயு பத்ரபுஷ்பாஸ்ச காவேரி பலசோபிதா. தீர்த்தங்களிலேயே மிகப்பெரிய தீர்த்தம் விரஜா தீர்த்தம். அதை காட்டிலும் மிகப்பெரியது திருப்பார்கடல். அந்த திருப்பார்கடல் தீர்த்தம் தான் விரஜா நதியாக மாறி அந்த விரஜா நதி தீர்த்தம் தான் சரயூவாக மாறுகிறது. அந்த சரயூ நதியினுடைய தீர்த்தம் தான் இங்கே காவேரியாக மாறி நமக்கெல்லாம் மிகப்பெரிய புண்ணிய பலனை கொடுத்து கொண்டிருக்குன்னு சொல்றார். அதனால தான் பெரியவாள் சொல்லும் பொழுது காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம் என்று இங்க பிரத்யக்ஷமான பரமபதத்தை நமக்கு காண்பித்துக் கொடுக்கக்கூடியது ரங்கவித்யா மூலமாக இருக்கக்கூடியதான அந்த தீர்த்தம்தான். அதுதான் இங்கே சந்திரபுஷ்கரணியாகவும் காவேரி நதியாகவும் நமக்கு சேவிக்கப்படுகின்றன சொல்றார். த்ரீணி தீர்த்தயுஜே துப்யம் சத்வாரி ஆவரணாத்மனே க்ஷேத்ராத்மனே நமத்வேகம் வே விமானே யஜேத் ததா அனந்த பாஹு சிரசே அனந்த பத சக்ஷுஷே அனந்த சக்தியுக்தாய அனந்தானந்த சாயினே என்று எம்பெருமான் அனந்த சயனத்தில் எழுந்தருளியிருக்கும் பொழுது இந்த மாதிரி துதிக்க வேண்டும் என்று இந்த க்ஷீரோதசாயினே துப்யம் நம ஸ்ரீரங்கசாயினே இது குஹ்யதமா வித்யா புரா லப்த்வா மயா நகா. எனக்கு இது மகான்கள் மூலமாக கிடைத்தது, அதை உனக்கு சொல்லி வைத்தேன் என்று ஈஸ்வரன் நாரதருக்கு சொல்லி வைத்தாராம். நாரதர் பிரகல்லாதனுக்கு சொன்னார். பிரகல்லாதன் மூலமாக நமக்கு கிடைத்ததுன்னு சொல்றார். பிருஷ்டார்த்தேஷா த்வயா வத்ச வித்யா ஸ்ரீரங்கசாயினஹா. ஸ்ரீரங்கசாயியாக இருக்கக்கூடிய வித்யை என்பது பிரபஞ்சத்திலேயே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வித்யை. அதுதான் ரங்கநாதனாக இங்கே சயனித்துக் கொண்டிருக்கிறார். சங்கேபேன மயா புரோக்தா, சுருக்கமாக சொன்னேன்னு சொல்றாருங்க. சுருக்கத்துக்கே 5 நாள் ஆயிருக்கு. இன்னும் விஸ்தாரமா சொல்லிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்னு தெரியல. ந சக்கியா விஸ்தராத் வக்தும் வித்யா யுக சதைரபி, அதையும் அவரே சொல்லிட்டார். இந்த ரங்க வித்யை பற்றி நாம் விஸ்தாரமாக சொல்ல ஆரம்பிச்சேன்னு சொன்னா 100 வருஷ காலமானாலும் இது யுக சதைரபி 100 யுகங்களாக ஆனாலும் என்ன சொல்லி முடியாதுன்னு சொல்றார். பக்திரைரபி சஹஸ்ரேன நாகராஜேன தீமகா. அங்கே அவர் படுத்திருக்கிற அனந்தன்கள் இருக்கான் இல்லையா, அந்த அனந்தன் சொல்ல ஆரம்பிச்சால் கூட அவனுக்கு எவ்வளவு தலை? 1000 தலை. அந்த 1000 தலை உடைய அனந்தன் சொல்ல ஆரம்பிச்சான்னா கூட அவனால் 1000 வருஷங்கள் ஆனாலும் இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமையை சொல்ல முடியாது. நாமானு வர்ணனாத் விஷ்ணோஹோ கதிதா ந அத்ர விஸ்தராத். விஸ்தாரமாக சொல்லி முடித்தல் என்பது அனந்தனாலேயும் முடியாது. அதனால்தான் ந அந்தம் அனந்தம், முடிவில்லாத க்ஷேத்திரம் இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம். பாவனா யஜ்ஞரூபாய யஜ்ஞமூர்த்தேஹே பிரியாவகம் ரங்கவித்யாம் அதீத்தேன யோ அனன்யகத மானசா என்று யார் ஒருவர் இந்த
ஸ்ரீரங்க வித்யை அவர்கள் யார் ஒருவர் அனுதினமும் கேட்கிறார்களோ அல்லது கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் முன்பு சொன்ன பிரகலாத நாரத வியாச புண்டரீக பராசராரதிகளுடைய பரிபூர்ணமான கிருபையும் அடுத்ததாக ஈஸ்வரன் நாரதன் போன்றவர்களுடைய பரிபூர்ணமான கிருபையும் பிரம்மா போன்றவர்களுடைய பரிபூர்ணமான திருவருளும் எல்லாவற்றை காட்டிலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியாருடைய பரிபூர்ணமான திருவருளும் இந்த ரங்க வித்யை என்பதான அத்தியாயத்தை படிப்பதாலும் எழுதுவதாலும் கேட்பதாலும் சொல்லுவதாலும் அவர்கள் குடும்பங்கள் பற்பல விதமான க்ஷேமமாக இருந்து நல்ல விதமாக நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டில் மக்களே என்று ஆழ்வார் சொல்ற மாதிரியாக இந்த ஸ்ரீரங்க பிரம்ம வித்யை யார் ஒருவர் கேட்கிறார்களோ அவர்களுக்கு சமஸ்த விதமான மங்களங்களும் ஏற்படும் என்று இங்கே ஈஸ்வரன் நாரதருக்கு சொல்லி முடிக்கிறார். நாரதர் பிரகலாதருக்கு சொல்லி முடிக்கிறார். அவா சொன்ன ஒரு பதத்துல ஏதோ தெரிந்த மட்டில் நாம் சொன்னோம்னு சொல்ல முடியாது, இதையும் சொல்ல வைத்தவன் ரங்கநாதன் தான். கேட்பவர்கள் எல்லோரும் ஆழ்வாராதிகள் என்று கொள்ளலாம். அப்படி வரைச்சே இந்த ஸ்ரீரங்க பிரம்ம வித்யை என்பதானது சொல்லி முடியாது என்று அவர்களே சொல்லித்ததுனால நாமளும் சொல்லி முடியாது என்பதான ஒரு வைபவத்தோடு கூட இன்றைய தினம் ஸ்ரீரங்க பிரம்ம வித்யை என்பதான ஒரு அத்தியாயமானது முடிகிறது. மேன்மேலும் என்ன சொல்ல போகிறார், என்ன சொல்ல வைக்கிறார் என்பதான விஷயத்தை நாம் அனுபவிக்கலாம் என்பது கோஷ்டியாரிடம் விண்ணப்பம். நாளைய தினம் மாத்திரம் 8 மணி காத்தால 8 மணிக்கு மேல இதை ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா அடுத்து சுந்தரகாண்ட பாராயணங்கள்லாம் இருக்கு. ஐப்பசி இந்த மாசி சதயம் என்பது அனுமானுடைய திருநட்சத்திரமாக திருவரங்கத்துல கொண்டாடுறதுனால இந்த பாராயணங்கள் திருமஞ்சனங்கள்லாம் வச்சிருக்கா. ஆகையினால இதை நாம் நாளை தினம் கோட்டியாரிடம் 8 மணிக்கு விண்ணப்பம் செய்யலாம். சொல்லுங்க. वंदे लक्ष्मीपतिं देवं चङ्गचक्रगदाधरं विद्यामूर्तिं हयग्रीवं चत्तार्थज्ञाननिधे अमुदात्माङ्गं हरणविभुं वाञ्छरात्रागमाचार्यं वन्दे वैकुण्ठभूपतिं नवसकलकल्याणदायिने शेषशालिने विमलानन्दकल्याणदे विश्वेन नवसकलकल्याणदायिने शेषशालिने चक्रपाणि श्रीयानरविज्ञानं समुद्धरणवे तवे. जय श्री राम. சொல்லு என்பதாக இன்றைய தினம் ஸ்ரீரங்க பிரம்ம வித்யை என்பதான ஒரு அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணார். மீண்டும் நாளை தினம் சந்திப்பதற்கு எம்பெருமான் கிருபை செய்ய வேண்டுமாக பிரார்த்திக்கிறோம். பாக்கியம் சுவாமி, தன்யவாதம் சுவாமி, அடியேன் சுவாமி.